ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனிதா சுலகம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டிமன்றம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு நடந்த சூப்பரான ஒரு காரசாரமான பட்டிமன்றம் தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே நடத்திருக்கேங்க. ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சூப்பராக நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் வந்து பண்டிகை வந்து கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்ட்டு ஒரு சூப்பரான தலைப்பில் 2 அணிகள் பேச வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ஷூட் பண்ண அனுமதி அளித்த நம்ம ஜேசிஐ பிரசிடென்ட் சாருக்கும் செக்ரட்டரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி, புத்தருக்கும் முன்னாடி அந்த மேல வடிவம் தேஜஸ், அந்த மேல தட்டு வச்சு முன்னாடி புத்தர் பிறந்து 2000 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கும் முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பட்டிமன்றம் வந்து இருந்தது. பணம் பாரனார் அவர் வந்து அந்த இலக்கணத்தை வந்து அழகா சொல்றாரு. பட்டிமன்றம் நடந்தது சொல்றாரு, பதிவு பண்ணிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தில் வந்து பட்டிமன்றத்தின் பாங்கு அறிந்து போகணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஞான சம்பந்தர் அவருடைய திருவாசகத்துல பட்டிமன்றத்தில் பங்கறிந்து ஏழுமீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சிவனை பார்த்து சொல்றாரு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அனல்வாதம் புனல்வாதம் இருக்கும். அனல்வாதம் என்னன்னா, இந்த மாதிரி 2 தரப்பு, 2 கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் பேசிக்குவாங்க, வாதம் புரிஞ்சுக்குவாங்க. யாரு தோக்குறாங்களோ அவங்க நெருப்புல போய் விழுந்துடும். நெருப்பு ரெடியா? இதுக்கு பேர் அனல்வாதம். தோக்குறவங்க தானா போய் என்ன பண்ணும், நெருப்புல விழுந்துடும். விளையாட்டி பண்ணிடுவாங்க, நடுவில் தப்பிச்சுவாங்க. அதே போல புனல்வாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த புனல்வாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, தோற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை கட்டி கனல போடுறாங்க. அப்படிதான் அப்பரை போட்டாங்க. இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு. இன்னொன்று இருக்கு, ரொம்ப பயங்கரமானது. இந்த வாதத்தில் தோற்றவர்கள் வந்து கழுவறியணும். கழு அப்படிங்கிறது ஒரு கூர்மையான ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அதை உட்கார வச்சுருவாங்க. விடிய விடியா அவர் உட்காரத்தை கத்தி வந்து வந்துடும். இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஊர்ல. அந்த அளவுக்கு பட்டிமன்றம், அதாவது வாதம், இது பட்டிமன்றம் இப்போ வந்தது, வாதங்கள் அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. இது அனல்வாதம், புனல்வாதம், கழுவேற்றுதல் சொல்லுவாங்க. மதுரையில கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த மாதிரி கழுவேற்றிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்க மதத்தை பத்தி பேசுவாங்க, அவங்க கடவுளுடைய தத்துவங்களை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் காலம் மாறி போன நூற்றாண்டுல நம்ம குன்றக்கூட அழியாதவங்க தெரியும். அவர் திருக்குறள் பட்டிமன்றம் நடத்தினார். ஊரா போய் படித்த திருக்குறளை பரப்பினார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாலமன் பாப்பையா அவரும் இப்ப நல்ல கருத்துக்களை பட்டிமன்றம் மூலமாக பரப்பினார். குடும்ப கருத்துக்களை வந்து பரப்பினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்துச்சு. பழைய பாடலா புதிய பாடலா, பழைய திரைப்படமா புதிய திரைப்படமா அப்படின்னு சொல்லிட்டு லியோனி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பட்டிமன்றத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போனாங்க. இப்ப பட்டிமன்றம் பரவலாக எல்லாராலையும் நம்ம அமைப்புகளால, அனைத்து அமைப்புகளாலும் நடத்தப்படுது. இப்போ இன்னைக்கு நம்ம பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, பண்டிகைகள் நமக்கு தருவது, பண்டிகைகளால் நமக்கு கிடைப்பது கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படிங்கிறது. கொண்டாட்டமே, பண்டிகைகளால் நமக்கு கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டமா காலையிலிருந்து வந்து பயங்கரமா மேலத்துக்கு ஆடி கலைச்சி போய் உட்கார்ந்துருக்காங்க. கொண்டாட்டமா அணியின் தலைவர் குணசீல அவர்களுக்கு பலத்த கரவொலி கொடுத்துருவோம். அவர் அணி தலைவராக இருக்காரு. அந்த அணியில் பேச கேசி சாத்விகா அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்துருவோம். தேசிய சேர்பர்சன் திவ்யா பாரதி அவர்கள் கொண்டாட்டமே அணிக்கு பேசிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்துருவோம். ஒரு அணி பேசினா எப்படி, போட்டிக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வந்திருக்காங்க. இந்த திண்டாட்டமே அணியின் தலைவர் நம்முடைய தேசிய அமரநாத் அவர்களுக்கு அவங்களுடைய கரவொலியை கொடுத்து அவர் அனுபவிக்கிறோம். அதே போல தேசிய பவித்ரா அவர்கள் திண்டாட்டமே சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க. அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம தேசிய முத்துக்குமார் அவர்களுக்கு உங்களுடைய கரவொலியை கொடுத்தவாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப 2 பேரும் வந்து கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு பேசுறது அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய வேலை. இதை வச்சு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. அப்ப உங்க வேலை என்ன?
அதை பண்ணிடுங்க. அதாவது 2 பேருக்கு 2 வேலை கொடுத்துருக்கோம். பார்வையாளருக்கு ஒரே ஒரு வேலை தான். எது கை தட்டணும் அப்படின்னு சொன்னா, நானா திருப்பி போனா சரியா இருக்காது. சரியா இருக்குதுன்னா ஏதாவது ஒரு பேச்சு பின்னால போய் பேசுவாங்க. நான் வீடு தனியா வேலை போகணும். அதனால நீங்க கை தட்டினீங்களா நான் அதை வச்சு நான் பாயிண்ட் போட்டுக்குவேன். பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது பொதுவான தீர்ப்பு கிடையாது, பொதுவான கருத்து கிடையாது. இங்க இருக்கிற 2 அணியில எந்த அணி சிறப்பா பேசுறாங்களோ அந்த பேச்சுக்கு தான் தீர்ப்பே ஒழிய கருத்து கிடையாது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுங்க. கருத்து வேறையாக இருக்கலாம், ஆனா நீங்க யாரு சிறப்பா பேசலாம் அவங்க தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். அதை தீர்மானிக்கிறதுக்கு நீங்க தான். நமக்கு தருவது கொண்டாட்டமே என்ற தலைப்பில் பேச கொண்டாட்டமே அணி தலைவர் மெட்ரோவின் வைஸ் பிரசிடென்ட் லாம் குணசீலா அவர்கள் உங்கள் கரவொலியோடு வரவேற்கிறேன். சான்றோருக்கும் என்னை ஈன்றெடுத்த தமிழன்னை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இங்கெல்லாம் நம்ம எதுக்கு கூடியிருக்கோம்? பொங்கல் சாப்பிட. பொங்கல் சாப்பிட கூடுதலா என்ன நடுவர் அவர்களே? எல்லா அவங்க 3 பேர் இருக்காங்க, நான் தனியா இருக்கிறேன். கேளுங்க நடுவர் அவர்களே, நீங்க எல்லாம் நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகத்தோடு இறுதியில் போகும்போது கொண்டாட்டமாக ஒவ்வொருவரும் செல்கிறோம். நடுவர் அவர்களே, சொல்றோமா இல்ல கோவிலோட சொல்றோமான்னு தெரியல, யாருமே மாஸ்க் போடல. கண்டிப்பாக இந்த ஒரு குடும்ப நிகழ்வில் கண்டிப்பாக அனைவரும் கொண்டாட்டத்துடன் தான் செல்வோம். நடுவர் அவர்களே, பல பண்டிகை இருந்தாலும் தமிழருக்கு பொங்கல் பண்டிகை, பொங்கல் திருநாள் சிறப்பித்து காண்பப்படும். பொங்கல்னா என்ன நடுவர் அவர்களே? நான் சொல்லிட்டேன், பொங்கல் சர்க்கரை பொங்கல், வெண் பொங்கல், சரவண பவன் பொங்கல், ஆனந்த பவன் பொங்கல். பொங்கல்னா 3 கல் கூட்டி பானை வைத்து அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய், நெய் இது எல்லாம் ஊற்றி பொங்கி வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் பாக்குறோம். அதே மாதிரியே நாம ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நம்மளுடைய அன்பு பரிமாற்றமும் சந்தோஷமும் மிக்கதான் கொண்டாட்டம் நடுவர்களே. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களது பள்ளி படிப்பு, தொழில் எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு விளையாட்டிலும் பெண்கள் இன்னைக்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு வருஷத்துல ஒரு முறைதான் இந்த விளையாட்டு, இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான் இந்த விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்கும் சொல்லலாம். வருஷம் முழுவதுக்கும் பெண்கள் பாத்தீங்கன்னா தொழில், குடும்பம் இதையே மாத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வருஷத்துல அந்த ஒரு 2 நாள் அவங்க விரும்புற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பொங்கலை உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அவர்களுக்கே தெரியும் நம்ம கொண்டாட்டம் தான், கண்டிப்பா கொண்டாட்டம் தான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம பாரம்பரியம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பானை அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைகள் அந்த பானையில ஓவியம் வரைந்து அவங்கள ரொம்ப அழகு, அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப அழகா வரையறோமா, இந்த அளவுக்கு வரையறோமா, பானையில இப்படி எல்லாம் வரைய முடியுமா அப்படிங்கறது குழந்தைகளுக்கு இன்றைக்குதான் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு வருடமும் பொங்கல் அன்று பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சிறப்பித்து காண்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளும் இருக்கு. தெரியும், யோசிக்கணும். மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் தொகுத்துவாங்களா? ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்தோம். அவையிலிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் கிடைக்குதுன்னாங்க, ஒரு பண்டிகைக்கு ஒரு காஃபி ஒழுங்கா கிடைக்குதா?
காலையில் வீட்டில் டிவி பார்த்துட்டு நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருந்தாரு. ஒய்ஃப் கிட்ட டெய்லி டீ போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நீ ஒரு காஃபி கூட அப்படின்னா, காஃபி தானே கொஞ்சம் ஸ்பெஷல் காஃபி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு சமையலையும் இங்கேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தா கருப்பாக இருந்தது, ஆனால் கொத்தமல்லி வாசம் மட்டும் அது இருந்தது. சரி வாயில வச்சா கஷாயம் மாதிரி இருக்குது, வாயில வச்சா கஷாயம் மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு, நீங்க எப்போ பாராட்டுறீங்க அப்படித்தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி ஏதோ மருந்து நினைச்சிட்டு நான் குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சாப்பிட கொடுத்தாங்க. போன தோசை சுட்டு கொடுத்தாங்க, சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்டா ஒரே இனிப்பு. என்னமா இனிப்பா இருக்கு, எப்படியும் இருக்காங்க என்ன ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க கொடுத்தா ஆமா இல்ல காப்பில உப்பையும் சாம்பார் சர்க்கரையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இருக்கு. இப்படித்தான் 20 வருஷம் சாப்பிட்டு இருக்கேன், புதுசு இல்லையா? சரி அப்படின்னு ஒரு பண்டிகைக்கு ஒரு காப்பி ஒழுங்க கிடைக்க மாட்டேங்குது, ஒரு டீ ஒழுங்க கிடைக்க மாட்டேங்குது. இது கொண்டாட மாதிரி வீட்டுல வந்துருக்காங்களா? ஆனா ஒண்ணுங்க, இவரு உயிருக்கு துணிஞ்சவருங்க, அதுக்காக ஒரு பாட்டு கைத்தட்டலாங்க. வீட்டுக்கிழமை வந்த காப்பி கொடுத்ததுல பாத்தீங்கன்னா உயிர் பயனும் இல்ல. அப்புறம் பண்டிகை என்ன பண்ணுவோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போவோம், வார்த்தைகள் பரிமாறிப்போம், ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்ப யார் எங்க போறாங்க, எல்லாம் வீட்லயே உட்காந்து வார்த்தைகள் அப்படியே ஃபார்வர்டு. அது கூட இவங்க ப்ரிப்பேர் பண்ற மெசேஜ் கிடையாது, வர்ற மெசேஜ் அப்படியே ஃபார்வர்டு. இதுக்கு பேர் கொண்டாட்டம். அது கொண்டாட்டம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாழ்க்கை சொல்லலாம், சந்தோஷம் பரிமாறிக்கணும். இது வீட்டை மகன் பண்ணிட்டு அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இதுல எங்க போய் கொண்டாடுறது இருக்குது? அதுவும் கிடையாது. இன்னொரு தலைவர் இருக்கிற அணி தலைவர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி கூட்டு வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ஒய்ஃபை கரெக்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி கூட்டு வந்து ரொம்ப கஷ்டம். அனுபவம் பேசுது உங்களுக்கு, நோட் பண்ணிக்க மேடம். ஏன்னாக்கா போகும்போதே 1008 கண்டிஷன். இப்படி சீக்கிரம் கிளம்புமா, இப்படிதான் முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க. சரி நான் கிளம்புவேன் சார், நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க வந்த உடனே இவ்வளவு பெரிய உருவ வந்திருக்கிறனே, நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு இல்லையா, வராதவங்க தான் கேட்பாங்க. ஒன்று 2 பேர் கிடையாது, எல்லாம் 30-40 பேர் அதே கேட்டாங்கன்னாக்கா இதுக்கு அதே கூட்டம் வந்துருக்கான்னு தோணுது. அப்படி பார்த்தா அது எதை முதவா ரெண்டாவதா என்ன எதை உங்களுக்கு இருக்குது உதவ வீட்டுக்கு போனா இந்த மாதிரி பிளாக்மெயில் வேற. சரி இப்படியா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பண்டிகை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு கொண்டாட்டமே இருக்கிறது கிடையாது. இதுவே ஒரு 4 ஃப்ரெண்டு போய் டீ கடைக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? தமிழுக்கு நல்லா தெரியும், ஐயோ நல்லா தெரியும். நாங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ஸ் வந்தா கேர்ள் ஃப்ரெண்டா கருவடர்களே நீங்க பண்ணதை பார்த்தா உங்களுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு விஷயம், இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு 2-3 பேர் என்கிட்ட வந்துட்டு, அமர்நாத் நீங்க வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து 2019 இந்த நாளுக்கு வந்ததுல இருந்து 19, 20, 20 எல்லாம் பேச்சுலர் பிரசிடென்ட் எல்லாம் நீங்க வந்தனால இது மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டாங்க. இதனோட ரொம்ப இருக்குது. இப்படியே போச்சுனாக்கா எனக்கு என்ஓசி கொடுத்து திரும்ப இன்ஸ்டிடியூட் அனுப்பிச்சு பயமாயிடுச்சு எனக்கு. போய் விவேக் போயிட்டு என்னப்பா இது மாதிரி சொல்றாருப்பா, ஒரு கல்யாணம் கட்டி போவார் அப்படின்னு. அதுக்குதானே ஒரு நல்ல விமன் பேச்சுலர் பிரசிடென்டா பார்த்து சொல்லுங்கன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்படின்னு அவருடைய லெவலுக்கு அவர் பார்க்கிறாரு, அவர் ஆமோதிக்கிறார். அவர் லெவலில் அவர் பார்த்துருக்கோம். அது மாதிரி சொன்னாரு. இது வந்து ரிசல்ட் நடந்தது, இன்ஸ்டிடியூஷன் வந்தது, ஈஸி மெடிக்கலா போச்சு. எல்லாம் வந்து யாரையும் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவானது. அதுல பசங்க நாங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறது முடிவாச்சு. லேடிஸ் வந்துட்டு நல்லா பசங்கன்னு சொல்றாரு. லேடிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி சேரி அடிக்கிறது முடிவாச்சு. ஆனா அங்கதான் ஆரம்பமாச்சு. அவ்வளோ பஞ்சாயத்து, அவ்வளோ பின்னாட்டம் பிரசிடென்ட்டுக்கு. அந்த 4-5 நாள் அவருக்குலாம் இறங்கிட்டாரு. கல்யாணம் பண்ணலன்னு சொன்னவரு எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ட்டாரு. அவர் தேரப்பன் விவேகானந்தருங்க கன்னியாகுமரியில ஒரு பாறை வந்து ஒரு வச்சிருக்கோம், சுத்தம் பாறை இருக்குங்க, அந்த பாறை போடுவாரு. ஏன்பா அப்படி சொல்ற, ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப போக சரியாடுமானே அப்படின்னு. சரியா வந்து இல்லையோ பழகி போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ஒத்துக்கிட்டாரு. இது ஒண்ணு.
அப்புறம் இன்னொன்னு, பண்டிகை வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பதம் பார்த்துருக்கு. இந்த அமேசான பிளிப்கார்ட் பெரிய எதிரிக்க அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு போட்டு பதம் பார்த்துறாங்க. பண்டிகை முடியும் போது பார்த்தா ஓட்டாங்கி ஆயிரும். அதனால பண்டிகையில சந்தோஷம் இல்ல, திண்டாட்டம் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போவோம் விதவிதமா வாழ்த்து அட்டை வரும். பொங்கலுக்கு தான் முதல்ல வாழ்த்து அட்டையே வந்துச்சு. அதை அழகா எழுதி அவங்க பேரை போட்டு அனுப்புறது, அது ஒரு தொகை வரும்ங்க. அது ஒரு கொண்டாட்டம் வாழ்த்து. இப்போ என்ன எல்லாமே ஃபார்வேர்டு மெசேஜ் தான் போகுது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பர்சனலாக அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அது 1000 பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்சனலாக அனுப்பிச்ச மெசேஜ் 1000 பேர் கண்ணே கண்மணியே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இந்த பொங்கல் நமக்கு தான், வா பொங்குவா அப்படின்னு இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. கவிதை எழுதி அதை ஒரு 1000 பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பண்டிகை நாள் திட்டாடுறாங்க. ஒரே ஒரு யூனிஃபார்ம் கதையை கேட்டு ஒருத்தர் கல்யாணத்தை வெறுத்து உட்காந்துருக்காரு. இது தெரிஞ்சுதான் அவர் வந்து விவேகானந்தர் பேர் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல தெரிஞ்சு போச்சு, மெட்ரோ பர்சன்ட் ஆவாரு, யூனிஃபார்ம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ஒரு 3 நாளா திவ்யா பார்த்துட்டு கேட்டேன், என்னமாச்சு எல்லாம் எங்கம்மா வரீங்களா? இல்லைங்க, யூனிஃபார்ம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஒரு வாரமா யூனிஃபார்ம் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயம் நமக்கு பண்டிகை ஆரம்பிக்கும் போதே திண்டாட்டமா தான் ஆரம்பிக்குது அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு நம்முடைய அமர்நாத் அவர்கள். கார்த்திகா அவர்கள் அவருக்கு ஒரு கரவழி கொடுத்து அவரை வரவேற்றார். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாதும் வேப்ப மொழிவதாம் சொல் என்னும் திருவள்ளுவர் குரலுக்கு இணங்க தன் பேச்சு திறமையால் அனைவர் மனதையும் தன்மயப்படுத்தும் திறன் கொண்ட நடுவர் அவர்களுக்கும் மரியாதை நடுவர் கூட்டத்தை வச்சு என்னென்ன பண்ண வச்சுங்க, ஆட வச்சுங்க, பாட வச்சுங்க, ஓட வச்சுங்க, இளவட்டங்களை தூக்கி போட வச்சுங்க. மாட்டு வண்டி மட்டும் தான் ஓட்டல. ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து, நடுவருக்கு ஒரு வணக்கம் எதுவுமே கிடையாது. நான் பொங்கலுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். இன்றைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வாழ்வின் சிறு சிறு மகிழ்ச்சிகளையும் கொண்டாட தெரிந்த எனதணியினருக்கும் ஜேசிஐ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு வந்துவிட்டு திண்டாட்டமே என தயங்காமல் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் சிகரத்தை அடைந்தே விடுவோம் என தினம் தினம் வெற்றி நடை போடும் எனது அருமை ஜேசிஐ குடும்பத்தினருக்கும் எனது இனிய மதிய வணக்கங்கள். தலைப்பு என்னன்னா, பண்டிகைகளால் குடும்பத்துக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா தான். ஆனா அவர் மனைவியால் மகிழ்ச்சியா திண்டாட்டமா பேசிட்டு இருக்காரு. பண்டிகை ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு, எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனாலும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் நமக்கு தெரியும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது அட இவெல்லாம் நம்மள ஞாபகம் வச்சிருக்கானே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஒரு ஃபார்வர்டா இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தானே. நன்றி. இல்ல பல பேருக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வரதில்ல. எந்த காலேஜ் பார்க்கலாம் ஒருத்தர் அனுப்புற பொங்கல் வந்து ஊருப்பா காலேஜ் மெசேஜ் பண்றாங்க. அதுதான் நடுவர் இருக்கிறே சொல்றோம். மத்த நாளெல்லாம் யாரும் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. 200-300 கான்டாக்ட் இருந்தாலும் யாரும் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. பண்டிகை நாள்னா சரி இவங்களுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அப்படிங்கும் போது ஒரு நினைவு மகிழ்ச்சி தானே. ஒரு அப்ளிகேஷன்ல போட்டு வைப்போம். மானிடராய் பிறத்தல் அறிவு. அப்படிப்பட்ட அரிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல கொண்டாட்டம் மகிழ்ச்சி எல்லாம் இல்லாம எப்படின்னு எனக்கு புரியல நடுவர்களே. 365 நாளும் ஒரே மாதிரி காலையில எழறோம், வேலைக்கு போறோம், வரோம், தூங்குறோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் மெஷின் கிடையாது. இந்த மாதிரி வர பண்டிகைகள் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி புத்துணர்ச்சியை கொடுக்குது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. பொங்கல் பண்டிகைனாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? நீர் வயதானவர் என்பதை மணிக்கூர் முறை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டு தானே அவர்களே. ஜல்லிக்கட்டுல வீரமா காலை அடக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு வரும்போது வர சந்தோஷம், அதுக்கு ஈடு ஏதாவது இருந்தா வாடிவாசல் திறந்தால்தான் வீடு வாசல் திரும்புவோம் என பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் செய்தது முத்துக்குமார் சாரும் ஒருவர் தானே.
அது சுந்தரம்பட்டி ஜமீன் பொண்ணு தர சொன்னாங்க. இவரு போய் அடக்கினாருங்க. பொண்ணுக்கு வயசு 57. அவங்க காலை எவனுமே அடைக்கவே இல்லை. இவர் போய் தேர்தலும் அடைக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க தப்பு சொல்லிருக்கிறார். மோசமா இன்னைக்கு பலர் வெளியூர்ல போய் வேலை பார்த்தாலும் பண்டிகைனாலே மேனேஜர் கையில காலையாவது விழுந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ அட்லீஸ்ட் நைட் டிராவல் பண்ணியாவது வீட்டுக்கு வந்து சேர்றாங்கன்னா அது திண்டாடுறதுக்கான நடுவர்களே, குடும்பத்தினரோடு கொண்டாடுவதற்கு தானே. சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சாதான் சந்தோஷமா வேடிக்கை பார்ப்பாங்க. மத்த நாள் போய் வெடிச்சிட முடியுமா நம்மளால? பண்டிகைகள் அன்னைக்கு வர சந்தோஷமும் கொண்டாட்டமும் அன்னைக்கு மட்டும்தான். பொங்கல் அன்னைக்கு தான் பாலை பொங்க விட்டு வேடிக்கை பார்க்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். மத்த நாள் எடுக்க முடியுமா? டீ போடும்போது பாலை பொங்க வச்சுட்டாங்க, எனக்கு பொங்க வச்சுட்டாங்க. நார்மலா உறவினர்களுக்கு எல்லாம் கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கும்பா அப்படின்வாங்க. அதே பொங்கல் அன்னைக்கு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லும் போது அதே உற்சாகத்தோட அவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு அவங்களும் பேசுறது இல்லையா, சந்தோஷப்படுறது இல்லையா? இதெல்லாம் கொண்டாட்டம் தானே. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே, காலங்கள் மாறலாம், பண்டிகைகள் கொண்டாடும் விதம் மாறலாம், ஆனால் கொண்டாட்டங்கள் என்றுமே மாறப்போவதில்லை என்று கூறி இதில் நடுவர் சிறிது கூட திண்டாடாமல் கொண்டாட்டமே என தீர்ப்பளிப்பார் என்று நம்பி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன். நன்றி. அருமை. அதாவது மனுஷ வாழ்க்கை மிஷின் மாதிரி ஆகி போச்சுங்க, இயந்திரமா ஓடுறாங்க. இந்த பண்டிகை வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு போடுறோம். ஒரு வருஷமா வீட்டுல கூட அடைச்சு வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. ஒரே வயசு ஒரே ஹஸ்பண்ட், ஒரு வருஷமா ஒரே மூஞ்சி, அதை விட்ட கண்ணாடி இருக்குது, வெளியும் போக எவ்வளவு பெரிய திண்டாட்டாது. அதை கொண்டாட்டமா மாத்துறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா அந்த மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனைவியோட வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். சில பேர் மனைவி விட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம். ஏதோ ஒரு வகையில கொண்டாட்டம் தான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க நம்முடைய சாத்விகா அவர்கள். உங்களுடைய தலைமொழி ஒவ்வொன்றும் நான் வந்து குறிச்சிட்டே வரேன். அதனால இந்த கடவுள்ல ஒவ்வொன்றா குறிக்கிறது இல்லைங்க, டைம் ஆயிடும். எந்த அணிக்கு அதிகமா பாயிண்ட் கைப்பற்றி போதோ அதை நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு மதிப்பெண் போடுவோம். அந்த மாதிரி சரியான ஒரு தீர்ப்பு நீங்க சொல்லணும், சரியா கடவுளை கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு பதிலடி இருக்கா? அப்படிலாம் கிடையாது, திண்டாட்டம் தான். அவங்க சொல்றது கூட பொய் அப்படி இந்த பக்கம் வந்து ஒருத்தர் பேச வராங்க, உண்மை விளம்பி அவங்க உண்மையை பேச வராங்க. ஜெசி பவித்ரா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்க வரவேற்கலாம். அனைவரையும் தன் பேச்சால் கவரும் நடுவர் அவர்களே, அந்த அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி வந்து இப்போ கொண்டாட்டம் இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கோலம் போடுறோம், மக்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்காக நைட்டு ஃபுல்லா வந்து காவல் காத்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஏதாவது வண்டி போய் ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ இல்ல ஏதாவது பண்ணிடுவாங்களோ. நைட் ஃபுல்லா நைட் வாட்ச்மேனா ஒரு விமன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க. அது வந்து ஏதாவது வேற ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே சண்டை போடுறாங்க, இல்லைன்னா அதுக்காக ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து கொண்டாட்டமா தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப அருமையா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் தலைப்பொங்கலுக்கு. கோலம் அக்கா கட்டி போட்டுருந்தாங்க, 6 அடி இருக்குது. இல்ல சார், கோலமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டு உடனே கேளுங்க. நான் வேற புது பண்ணு வாங்கி கொடுத்தேன், மாமனார் மாடி வேற போயிட்டாங்க. ஒரே தமிழ் கோலத்துக்கு டபுள் தைப்பொங்கல் தூங்கிட்டு உட்காந்துருந்தாங்க 2 நாளா. பாருங்க எவ்வளவு திண்டாட்டமா இருக்கீங்க நீங்க பாருங்க. சரி, எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப 2500 ரூபாய் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் வரைக்கும் லேடிஸ் தான் போய் ரேஷன் கடையில நின்றுட்டு இருப்பாங்க, வாங்குவாங்க. ரேஷனாவே என்னன்னு தெரியாது வந்து ஜென்ஸ்க்கு. அதுவே இப்ப வந்து ரேஷன் கடையில இப்ப வந்து 2500 ரூபாய் தரேன்னே எல்லா ஜென்ஸும் பாத்தீங்கன்னா கியூல ஒரு 4 மணி நேரம் கூட நின்று வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னா வாங்கின உடனே அது ஒயின் ஷாப் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த 2500 ரூபாய் போச்சா, அந்த 2500 ரூபாய் இருந்தா வீட்டுல வந்து ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும் விவசாயிகள் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, முன்னெல்லாம் வந்து பண்டிகைகள் வருது அப்படின்னா வந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே வந்து உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 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 சந்தோஷமா ஒரு குடும்பமா எல்லாமே இருக்கும். இப்ப என்னன்னா, ஒரு பண்டிகை வருதுனாவே வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கவலை வந்துருது, என்ன வாங்கணும் எது பண்ணணும்.
இப்ப தீபாவளிக்குன்னா வந்து பட்டாசு வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், பொங்கல்லாம் வந்து நிறைய வாங்கணும். இந்த மாதிரி வாங்குறதுலயே வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள், பொங்கல் தான் வந்துருச்சு, எல்லாம் செலவு பண்ணிட்டோம், சரி குழந்தைங்க போய் விளையாட விடலாம்னா விளையாட்டு போட்டியில போய் கலந்துப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்க, தோத்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது ஒரு கஷ்டமா இருக்கும் நமக்கு குடும்பத்துல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து 2020 வந்து பேண்டமிக் வந்தது. கோவிட்னால வந்து எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு, நிறைய பேருக்கு வந்து பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து திரும்ப வரணும்னா இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க முடியுமாங்கிறது தெரியல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம குணசீலா அக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து பொங்கல்லாம் வந்து நெய் வெல்லம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஒரு நெய்னா என்ன எவ்வளவு வாங்கணுங்கிறது கூட இந்த பாமர மக்களுக்கு வந்து தெரியாது. நெய் வந்து பாமர மக்களால வாங்க கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழ்த்தங்கி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதே விஷயம்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெளியில இந்த ஒரு 2 வீடு தள்ளி நீங்க போனீங்கன்னா 2-3 குழந்தைங்க இருக்காங்க. எல்லா குழந்தைங்களையும் பார்த்தா அவங்க ரொம்ப நமக்கு இது ஏன் கிடைக்கல, நம்மளால இது பண்ண முடியலையேன்னு அவங்க ரொம்ப அந்த கவலை வந்து அவங்க முகத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இது வந்து கிடைச்சிடாது. இன்னும் கிடைக்காம எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா சாத்விகா அக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்கு அக்காவா சார், நான் 18 வயசு தான் சார் ஆகுது. சார் நீங்க நடுவர் அவர்களே, ஆப்வியஸ்லி நடுவர் அவர்களே, இப்ப வந்து ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரெண்ட்ஸோட நம்பரே தெரியலன்னா எங்க ஃபார்வர்ட் பண்ண முடியும்? ஃபார்வர்ட் பண்றதுக்கு நம்பர் இருந்தா தானே ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பாய்ஸ்க்கு வேணா வந்து அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, கேர்ள்ஸ்க்கு யாருக்குமே அந்த அளவுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வருவாங்களா தெரியாது. மேம் கூட சுகந்தி மேம் ஒரு இடத்துல சொன்னாங்க, 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், அப்பதான் பார்த்து என் நம்பர் கிடைச்சதுன்னு. அதுவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சாத்விகாக்க சொன்னதான், கை காலில் விழுந்தாவது மேனேஜர் கை காலில் விழுந்தாவது நான் வந்து பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பஸ் எல்லாம் கிடைக்கலன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சோர்ந்து போய் நைட்டு ஃபுல்லா வந்து அவங்க தூங்காம கொள்ளாம காலையில அவங்க வரும்போது எப்படி அவங்க முகம் வந்து சந்தோஷத்திலே வந்து நம்மளை பார்க்க போறாங்க? கண்டிப்பா கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கொண்டாட்டமே தெரியாது. அது என்ன சொல்ற, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். கை காலில் விழுந்து வந்து அவ்வளவு நம்ம ஹாப்பியா இருந்த பரவாயில்லையா, ஹாப்பினஸே இல்லையே அந்த இடத்துல. ஸோ இதோட வந்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு பதில் சொல்ல இந்த பக்கத்துல வராங்க திவ்யா பாரதி, வாங்க அவங்களுடைய பதில கொஞ்சம் சரியா சொல்லுங்க. உழவர் திருநாளில் காலையிலிருந்து கிளைமேட் இப்படி இருந்தாலும் அப்பப்ப சூரியன் எட்டி பார்த்துட்டு போற மாதிரி அப்பப்ப எங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற நடுவர் அவர்களே, மழை அப்பப்ப தூரி நிக்கிற மாதிரி நீங்க எல்லாருமே நாங்க பேசுறதுக்கு அப்பப்ப மழை மாதிரி எங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இன்னைக்கு எங்களை சிறப்பிக்க வந்திருக்க இந்த பொங்கல் நாளை சிறப்பிக்க வந்திருக்க சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், எங்கள் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்குங்க. ஆமா, நம்ம வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது என்னன்னா, இந்த உழவர்கள் வந்து இந்த 6 மாதங்களா வந்து விளைவிச்ச பயிர்களை எல்லாமே வந்து கொண்டு சேர்த்து வந்து அதை விளைவிச்சு அறுவடை செஞ்சு எடுத்து அந்த நாளை சிறப்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இந்த உழவர் திருநாள். இந்த திருநாள் பிறந்தாவே வந்துட்டு வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த பண்டிகை. இந்த மாதிரி பண்டிகைகள் வந்து நம்ம கொண்டாட்டங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையோட மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு வந்து வாழ்க்கையில நகர்த்திட்டு போறதுக்கும் தான் இந்த பண்டிகைகள் இருக்கு. நம்ம எதிரணியில பவித்ரா சொல்லியிருந்தாங்க, அமர்நாத் ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சாரி எடுக்கிறதுக்கு வந்து பெண்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் சாரி 1 வாரம் எடுத்தாலும் 10 நாள் எடுத்தாலும் கடைசியா இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஜோரா எல்லாரும் முன்னாடியும் ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு வந்து நின்று ஜோன் ஆபீசர் வரைக்கும் ஸ்டேஜ்லயே பாராட்டு வாங்கி நாங்க எங்களோட பிரசிடென்ட்டுக்கு கொடுத்தோமா இல்லையா சார்? பாட்டு வந்துச்சா? அவ்வளவுதான், பாருங்க. அப்புறம் நம்ம எதிரணியில பவித்ரா மேம் சொல்லியிருந்தாங்க, என்னதான் நம்ம வந்து பஸ்ல மேனேஜர் கால்ல விழுந்து வந்தாலும் வந்து சந்தோஷம் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம 10 கிலோமீட்டர் என்ன 1000 கிலோமீட்டர் என்ன பிளைட்டை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலும் நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சி முகத்தை பார்த்த உடனே வர சந்தோஷம் என்னங்க இருக்கு? அதுவே மிகப்பெரிய கொண்டாட்டம். நம்ம எடப்பாடின்னு சொன்னாங்க. எடப்பாடின்றது ஊரே தவிர எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க
எதுக்காக இந்த தீபாவளி அந்த பாட்டுல கொண்டு வராங்க? அது ஒரு பண்டிகை, அது ஒரு சந்தோஷம்ன்றத அந்த இடத்துல நினைவுபடுத்துறதுக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். நம்ம என்னதான் இனிப்பு வகைகள்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு நம்ம வீட்டுல பண்டிகைகள் அன்னைக்கு அம்மா செஞ்சு தர அதிர்சம் மாதிரியோ முறுக்கு மாதிரியோ ஒரு ஸ்வீட் மாதிரியோ வருவாங்க. அதுதாங்க கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம், அதுதாங்க மிகப்பெரிய கொண்டாட்டமே. அப்புறம் நம்ம எதிர்நீர் சொல்லியிருந்தாங்க, இந்த கோலம் போட்டு அது வந்து 5 மணி நேரம் வந்து காவல் காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோலம் வந்து எதுக்காக அவ்வளவு நேரம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருப்போம், இல்ல வேற யாராவது வருவாங்க. காலையில அவங்க வரும்போது அந்த கோலத்தை பார்த்த உடனே அந்த பல வண்ணங்களால நம்ம மனசு வந்து நிறையணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கொண்டாட்டமே வந்து நம்ம கொண்டாடுறோம். இன்னொரு விஷயம், நம்ம கொரோனால வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, கொரோனா டைம்ல இருந்து நம்ம விடுபட்டு இன்னும் வரல, ஆனா அதுக்கெல்லாம் பண்டிகை செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது முன் வச்சாங்க. அதுக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்டுல அடைஞ்சு கடந்து நம்ம வந்து நம்மளோட மனதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்டிகைகளையே நம்ம கொண்டாடுறோம். இது மிகப்பெரிய கொண்டாட்டம்ங்க. நம்ம பொங்கல் வைக்கும் போது ஒரு விஷயம் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கும்மியடி பெண்ணே கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி. இந்த பாட்டை நம்ம பொங்கல் வைக்கும் போது பாத்தீங்கன்னா வயசானவங்க சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுறப்ப வர சந்தோஷம், அந்த கிராமிய மனம் எதுலங்க கிடைக்கும்? இந்த பண்டிகையில தானே கிடைக்கும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், மொத்தத்துல அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா ஆண்லயும் பாத்ரூம்ல பாட்டு பாடுவாங்க, நேச்சுரல் பாடலாம், அவங்களுக்கு கொண்டாட்டம். அங்கதான் கொண்டாட்டம் உள்ள வர முடியாது, அது கொண்டாட்டம். அது அவங்களுக்கு கொண்டாட்டம் சார். பண்டிகைகள் எல்லாமே மனுஷனை இன்னும் நிறைய நேசிக்கவும், இன்னும் நிறைய ஆஸ்வாசப்படுத்திக்கவும், இன்னும் நிறைய புத்துணர்வு பெற செய்யவும் தான் இந்த பண்டிகைகள் உருவாக்கப்பட்டதே. இந்த பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு காரணமும் அதுதான். இந்த பண்டிகைகள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்கள் வந்து நல்லபடியான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகைனாவே கொண்டாடுறாங்க, தனியா கொண்டாட்டம் பண்ணி பட்டிமன்றமே தேவையில்லாத எஞ்சி போங்கன்னு சொல்லிட்டாங்க. பண்டிகைனாவே கொண்டாடுறதா, நம்ம கொண்டாடுறதா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு தீவுல போய் பண்டிகை தான், ஒரு தீவு விட்டாமல் கொண்டாட்டமா இருக்குமா? கைலாசம் கிடையாது, அது கொண்டாட்டமா இருக்கும். நான் சொல்றது வேற ஒரு தீவுல, ஆள் இல்லாத தீவுல விட்டீங்கன்னா கொண்டாட முடியுமா? முடியாதுங்க. நாம ஒரு 10 பேர் சுற்றமும் நட்பும் வந்தாதாங்க கொண்டாட்டம், தனியா என்ன கொண்டாடுறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. 2-3 பாட்டுலாம் இடையில பாடி காமிச்சாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற வராது நம்மளுடைய முத்துக்குமார் அவர்கள். திண்டாட்டமே அப்படின்னு நீங்க சார்பாக நீங்க பேசலாம், அவருடைய கருவடி குறித்து அவரை வரவேற்கலாம். இங்கே ஒவ்வொருத்தரும் விதிமேல் காத்து கொண்டிருக்கிற எங்கள் சேலம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்கெல்லாம் பேசுறத கேட்கும் போது சினிமா டைலாக் ஒன்று நல்லா ஞாபகம் வருது. என்னமா இவங்கெல்லாம் பேசுறது கேட்கும் போது என்னமா இப்படி பண்றீங்களேமான்ற மாதிரி தான் இருக்கு. கொண்டாட்டன்னு நம்ம குலசீலம் சொன்னாங்க, ஆனா கொண்டாடுறது குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. ஆண்கள் கொண்டாடுறது, பெண்கள் கொண்டாடுறது சொன்னாங்க. ஏன்னா அவங்க கொண்டாடுறது அதுவே சந்தோஷம் சொல்லுவாங்க. நம்ம கொண்டாட்டங்கிறது அவங்களுக்கு திருப்தியா கொண்டாடினாங்க. இப்ப இங்க வந்து எத்தனை பேர் வந்து இவர் வந்து அவர் வந்து இவர் வந்து என்னாச்சு ஏதாச்சு பக்கத்து வீட்டா என்ன இதேதான் பேச்சு எல்லாருமே திண்டாட்டம் தான். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லவும் இல்லை, எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட பொங்கல் போய் கொடுக்கவும் இல்லை. கொண்டாடுற அந்த 4 பேருக்கு மட்டும் பொங்கல் கொண்டாடிட்டு, பொங்கல் மட்டும் இல்லை எல்லா பண்டிகையுமே தான். ஏன்னா நமக்கு தான் வரிசையா வருமே, பொங்கல் தீபாவளி வரிசையா எல்லா பண்டிகையும் தொடர்ந்து வருமே. அப்படின்னா எல்லா பண்டிகையுமே என்னங்க நம்ம வந்து ஃபேமிலி தமிழர்கள் ஐயா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழர்கள் வந்து கூடி கொண்டாடுறதுக்கு தான் பண்ணாங்க. ஆனா கூடி நாமளே கொண்டாடிக்கிறதுக்கு பண்ணல, மக்கள் கிட்ட சேர்ந்து மக்கள் கிட்ட பேசி அந்த மாதிரி தான் பண்றோம். அப்ப இப்பெல்லாம் திண்டாட்டமா தான் இருக்கு எல்லாமே. அது இன்னும் அடுத்த புரியுது. பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்னா யாருக்கா தெரியுங்களா? பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்ட்டு வர வெயில், இந்த வெயில், இந்த சூரியன், இந்த வெயில் வந்து அடுத்த கட்ட மே மாசம் வரைக்கும் இந்த வெயில் கிடைக்கும். இந்த வெயிலுங்கிறது ரொம்ப அந்த 6 மாசம் குளிர் தாண்டி வர அந்த வெயிலுக்கு மிகப்பெரிய இது இருக்கு. அதனால மக்கள் வந்து அந்த வெயிலை வந்து ரொம்ப ரசிப்பாங்க.
அதனாலதான் அந்த பொங்கல்ங்கிற ஒன்று மருவி வந்து இப்போ அது மருவி வருது. இன்னொன்று நம்ம இதில் பொங்கல்லையே 5வது நாள் காணும் பொங்கல் சொல்லுவோம். காணும் பொங்கல்னா என்னன்னு தெரியுமா? காணப்போனா நம்ம போய் காண்றது போய் சினிமா பார்க்கறது அது உண்டு. நான் போய் சொந்தக்காரங்களை பார்க்கறது, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கறது, காதலியை பார்க்கறது, சொல்லுங்க வந்து சண்டை போட்டு அவங்க பேசிக்கிறது, இல்லைன்னா நல்ல வழியாக வளர்க்கறது தான். ஆனால் அதிகமாக விஷுவல் பொல்யூஷன் நடக்குது. விஷுவல் பொல்யூஷனா என்ன? மாசு பண்றது, தொடர்ந்து வர மாசு. ஆனால் விஷுவல் பொல்யூஷன் என்னன்னா நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், நானும் டிஜிட்டல் சம்மந்தப்பட்டு தான் இருக்கேன். ஆனால் தேவையற்ற ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமா நான் இதெல்லாம் பண்றேன் பாரு, இதெல்லாம் பண்றேன் அதே பாரு நம்ம அங்கே பைக் இந்த பொங்கலுக்கு நீங்கள் போய் இந்த தீபாவளி இந்த சட்டம் இங்கே பாரு. இந்த மாதிரி மாசு திண்டாட்டம் தான். ஒவ்வொரு நொடியும் மக்களுக்கு வந்து பயங்கரமான திண்டாட்டம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் நாம் எல்லாருமே. இன்னொன்று கூடி இயற்கைக்காக தான் இந்த பொங்கல்னு சொல்றோம். இயற்கையில வந்து நாம வந்து இந்த மாதிரி ஒரு இந்த சூழ்நிலையில நம்ம வந்து கொண்டாடுறது சிறப்பு, அது நல்லா நடந்துச்சு. ஆனா நகரத்துல இதுல நம்ம வந்து ஒரு செடியாகவும் இல்லை இதாகவும் பண்ணி நம்ம வந்து அந்த இயற்கையோட ஒன்றணும். ஏன்னா இந்த 5 நாள் கொண்டாட்டமே நீர், நெருப்பு இந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான். அதுவும் முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா புரிதல் திண்டாட்டம். இந்த பண்டிகை கால திண்டாட்டங்கள் புரிதலே இல்லாமல் இருக்கு, அதுவும் திண்டாட்டம். அப்புறம் கூடி வாழாம கூடி கொண்டாடாம நாம மட்டுமே கொண்டாட, நம்ம பையனோட போதும், நம்ம கொண்டாட்டியோட போதும், நம்ம அப்பாவோட போதுங்கிற அந்த க்ளோஸ்டு காம்ப்ளெக்ஸ், அதுவும் ரொம்ப திண்டாட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு திண்டாட்டம். அது மாதிரி டிவி எடுத்து பார்த்தோம்னா இந்த பொருளை வாங்க, அந்த பொருளை வாங்க, அங்கே வரல இங்கே வரல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சட்டு போடாம இப்படி பாருங்க அப்படிங்கிறது நமக்குள்ள விதைக்கிறாங்க. விதைக்கும் போது நம்மளுக்கு ஃபுல்லா திண்டாட்டம் தான். நீங்க வாங்குற எல்லா பொருளையுமே இது இருக்குன்னு சொல்லி கொண்டாட்டமான இந்த நாளில் திண்டாட்டமே என்று நடுவர் அவர்கள் சொல்வார் என்று விரும்பி கேட்டு நன்றி. பட்டிமன்ற மரபுப்படி தொடங்கியவர் தான் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஒரு 3 நிமிடம் மட்டும் உங்கள் அணியை பேசிய வந்து நீங்க தொகுத்து சொல்லணும். திண்டாட்டமே அணியின் தலைவர் அவர்களை ஒரு 3 நிமிடம் மட்டும் தொகுத்து நீங்க சொல்லணும். விவசாயியோட பேசும்போது சொன்னாங்க, இங்க பாருங்க காலையில இருந்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு. இங்க யாராவது ஆம்பளைங்களை பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க குழந்தைங்க முன்னாடியே ஓடி இருப்பாங்க. குழந்தைங்களை பார்க்கறது இவங்க வேலை, குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும். இவங்க ஒய்ஃப் வந்து அவங்க எல்லாம் போயிட்டு அவங்க கூட வந்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப ஆம்பளைங்க இங்க சந்தோஷம் அந்த அளவுக்கு இருக்கிறதே கிடையாது. ஸோ இதுல வந்துட்டு அவங்களுக்கு திண்டாட்டமா தான் இருக்கே தவிர கொண்டாட்டம்ன்றது கிடையாது. அப்புறம் பானை வந்து இங்க வந்துதான் பாக்குறாங்களாம், பானை யூஸ் எல்லாம் இங்க தான் வந்து தெரியுதா. அப்ப குழந்தை என்ன தெரியுதுன்னா பானையில ஓவியம் தான் வரைய முடியும்னு தெரியுதே தவிர பானையில சமைக்கணும் சொல்லி கொடுக்கறது இல்லை, வீட்டை அதை பயன்படுத்துறது கிடையாது. அது வந்து அந்த வாதம் எடுப்படலை. அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க பொங்கல் வீட்டுல பால் பொங்குதான். எங்க வீட்டுல வந்து பாருங்க டெய்லியே பால் பொங்குது, சமைக்கிறது எல்லாமே ஆகுது. அப்ப நீங்க கத்துக்கிட்டு தான் பண்ணணும். எது கத்துக்காம போய் பால் பொங்கல் வைக்கிறீங்க? அவங்க தான் பொங்க வைக்கிறாங்க, அவங்க தான் பொங்கல் வைக்கிறாங்க. டெய்லி தான் பொங்குது. அப்ப டெய்லி அது பண்டிகை, அது டெய்லி திண்டாட்டமா தான் இருக்குது அது. அப்புறம் வந்து பண்டிகை அன்னைக்கு பஸ் பிடிச்சு வந்து எதுக்கு வராங்க, அவ்வளவு கொண்டாட்டமா. அன்னைக்குதான் லீவ் எடுத்து அன்னைக்குதான் வராங்க. அம்மா அப்பா முடிஞ்சு பார்த்தாலும் சந்தோஷமே தவிர பண்டிகையால சந்தோஷம் கிடையாது. அங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பதம் பார்க்கப்படுது. அடுத்தது ஒரு பண்டிகை வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க எல்லாம் வந்து வீட்டு வேலைக்கு நினைக்கிறாங்க. அவங்க வேலை போட்டு அதை கிளீன் பண்ணி இது கிளீன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஏமா அது முன்னாடியே தேவையில்லாத பொருளை வேணும்னு சொல்லி வாசம் கூட சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அங்கேயும் அடுக்கி வச்சுட்டு அன்னைக்கு வந்தா எல்லாம் அதையும் கிளீன் பண்ண வேண்டியது. ஆமா, பெரிய வேலைக்காரர் ஆக்கிறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி வெளியில பண்டிகை கூட்டிட்டு போக சொல்லி டிரைவர் ஆக்கிறாங்க. மொத்தத்துல பார்த்தோம்னாக்கா எங்களுக்கு எல்லாம் ஒரே திண்டாட்டமா தான் இருக்குது. நண்பரோட சேர்ந்த மட்டும்தான் அது பண்டிகையா இருக்குது, அது கொண்டாட்டமா இருக்குது. நன்றி நடுவர். மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறி நம்ம எதிரணியன் அமர்நாத் சார் சொன்னாங்க, உப்புல டீல உப்பு போடுறது, சாப்பாட்டுல சக்கரை கலக்கிறது, இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே? உங்க மேல உள்ள பாசத்துல, உங்க மேல உள்ள கொண்டாட்டத்துல இன்னைக்கு வந்து எப்படியும் வந்து இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து G2 நர்சரிக்கு வந்து இப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லைங்களே. அப்பனாலும் நீங்க
அவங்கள கூட்டு வந்துருவீங்க அப்படின்னு அப்புறம் நம்ம பவித்ரா சொன்னாங்க ரேஷன் கடையில வந்து 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, கணவர் தான் வந்து போய் வாங்கிட்டு போய் வந்து மது குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் 2 வருஷமா நான் தாங்க போய் ரேஷன் கடையில 2500 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்கிறேன். நான் வாங்கினது கூட என்ன எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. இல்ல இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இல்ல கணவர்மார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நடுவர் அவர்களே. அதே மாதிரி பாமர மக்கள் வந்து நெய் வாங்க கூட முடியாது அப்படி இருக்கிறாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நெய் வாங்குற அளவுக்கு கூட சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பவித்ரா. ஆனா அப்படி இல்லை, எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, சிறிய குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு 50 கிராம் நெய் வாங்குற அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து இன்றைய நடைமுறையில் வந்து பண வசதி இல்லாம இல்ல. இல்லைங்க, அவங்க சக்தி தான் சொல்லுது. அடிச்சு அடியில எந்திரிக்கணும்ல, ஆண்கள் சக்தி இல்ல, போய் நெய் வேண்டாம் ஒரே எத்து எந்திரிக்க நடக்க முடியல, அந்த சக்தியை சொல்றாங்க. 2500 இருக்குல்ல, பாமர மக்களுக்கு இருக்குல்ல. பாமர மக்கள் நெய் வாங்குறாங்க. அதனால எல்லாருமே மக்கள் அனைவருமே ஒன்றுதான். இதுல வந்து சின்னவங்க பெரியவங்க சின்ன பாமர மக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாருமே அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து பண்டிகை வருது, பொங்கல் என்று அந்த ஒரு 50 கிராம் வாங்கி பொங்கல் வச்சு அவங்க குடும்பத்தோட வந்து செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க, கொண்டாடுறாங்க பாருங்க. 50 கிராம் பொங்கல், 50 கிராம் நெய் வாங்கி 1 கிலோ பொங்கல், 1 கிலோ பொங்கல். சரியா கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம பவித்ரா சொன்னாங்க, வாட்ஸ்அப்ல வந்து போன் நம்பர் இருந்தாதாங்க விஷ் பண்ணா வந்து நம்ம மறுபடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம கல்வி பயின்ற பாருங்க, 10, 12 படிக்கிற படிச்ச வகுப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நம்ம நம்பர் வந்து சீக்கிரமா வந்து பரவுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறாங்க. 10th +2 படிச்ச குரூப், நம்ம இளங்கலை படிச்சது, அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் ஆரம்பிச்சு வருடத்துக்கு ஒரு முறை கெட் டுகெதர் கொடுக்குறாங்க. நடுவர்களே, குழந்தைகளை பத்தி சொன்னாங்க அமர்நாத் சார். குழந்தைகளை ஓட விட்டுட்டு பின்னாடியே வந்து அப்பாவுக்கு ஓடுவாங்களா? இன்னைக்கு யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க, விளையாடுறாங்க, அவங்க பாட்டுக்கு தெரியுறாங்க. லேடிஸ் பாட்டுக்கு விளையாடுறாங்க, ஆண்கள் பாட்டுக்கு விளையாடுறாங்க. இது யாரையுமே துரத்தல. நடுவர்களே, இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நடுவர்களே, நடுவர்களே, பல வேலைகள் இருந்தாலும் மாட்டுப்பொங்கல் அன்று தன் தாய் வீட்டிற்கு சென்று பட்டி பொங்கல் வைத்து உறவினர்களுடன் சேர்ந்து உருண்டை சாதம் சாப்பிடும் வேறு ஈடு இணை உண்டா? நடுவர்களே, இந்த தைத்திருநாள் அன்று நமது குடும்பங்களுக்கு கொண்டாட்டமே என்று தீர்ப்பு வழங்குமாறு எங்கள் சார்பாகவும் எங்கள் எதிரணியினர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பேசுறாங்க 50 கிராம் நெய் வாங்கி 1 கிலோ பொங்கல் வைக்கணும்னு ஆரம்பிச்சு ரொம்ப அருமையா பேசினாங்க. அம்மா கையில போய் தினோசரம் சாப்பிட்டு பாருங்க, சும்மா இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்காதீங்க, ஸ்கூலுக்கு போங்க, ஒரு பொங்கல் வைங்க, அம்மா கையில போய் ருசி இல்லையோ, சக்கரை வைக்கோ சக்கரை இல்லையோ, ஒரு நிலாவை பார்த்துட்டு ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லா பசியுமே போயிடும் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம காலையில இருந்து இங்க மகிழ்ச்சியா இருக்குமே, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னாள் தலைவர். இப்போ வந்து 6 பேர் பேசிட்டாங்க. இப்போ அடுத்து நான் தான் பேசணும். அடுத்து ஒரு 3 நிமிடம் நான் பேசி இந்த தீர்ப்பு சொல்லலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கு. கொஞ்சம் பக்கத்தை ஒட்டி வாங்க. சட்டையில் 2 பாக்கெட் இருக்கு. நான் கூட நினைச்சேன், நம்ம பிரசிடண்ட் கேட்டாரு, சார் ஒரு ஃபண்டேஷன் ப்ரோக்ராம் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், தீர்ப்பை ஏழை விட்டுருவோம். 6 பேருமே பணக்காரங்க தான். இந்த பக்கம் ஐஸ்கிரீம் ஓனர், இந்த பக்கம் அதுக்கு ஏரியா நிறைய பேர் பஞ்சு மில் ஓனரா இருக்காங்க, வாங்கினான்னு சொன்னேன். அவர் பிரசிடண்ட் சொன்னார், அதான் நம்ம நேர்மை கடை வச்சிருக்கோம், மெட்ரோனா நேர்மையா மெட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வந்து ஏழை விடாம உங்களுடைய கைத்தறி தீர்ப்பு சொல்ல போறோம். ரொம்ப அருமையா
சொன்னாங்க. செல்ஃபி பத்தி சொன்னாங்க. வந்ததுல அதிகமா போட்டோ எடுத்தது யாருங்க? சுகந்தி மேடம் உங்களை தவிர. பொங்கல் பாட்டுக்கு பொங்கிட்டு இருக்கு, மாட்டு வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, சிறப்பு காணொலி பார்த்தா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. செல்ஃபியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 100 ரூபாய் பேலன்ஸ் இருக்குங்க. போன்ல 100 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கும். 10,000 போட்டோ எடுத்திருப்பாங்க. 62 குரூப் இருக்கும். இருக்கிறதுல அதிகமான குரூப்ல இருக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட் சரவணன் சார் தான். ஒரு 82-90 குரூப்ல அவர் இருக்காரு. இந்த பொங்கல் வாழ்த்தை ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா உட்காந்து ஒரு நாள் அவங்க அழிச்சு ஒருத்தவங்க கோமி கேட்பான், ஏன் அழிச்ச அப்படின்னு. இப்ப அந்த ப்ளூ டிக் வேற வருது, பார்த்துல கண்டுபிடிச்சாங்க. 12 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்றான், பொங்கல் வாழ்த்தை அழிச்சு நீ ஏன் பதில் சொல்லவே இல்லை? நான் பார்க்கல. இல்ல நீ பார்த்துல 2 ப்ளூ டிக் வருது அப்படின்னா, 12 மணிக்கு எஞ்சி கேட்கற கேள்வியாடாது. ஒரே தின்னாட்டாங்க, பண்டிகை ஒரு தின்னாட்டாங்க. பர்ச்சேஸுங்கிறாங்க. பெண்களுக்கு தான் பர்ச்சேஸ், உண்மையில அதுக்கு பேரு பர்ச்சேஸ். ஆண்கள்லாம் மக பர்ஸ் இல்லையா வேட்டி கட்டுற ஆண்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு அன்னைக்காவது பர்ஸ் வைக்க முடியாது, வீட்டில் வச்சு வந்துருவோம் வேட்டியில. அதையும் பார்த்து வேட்டு வச்சா ராமராஜ் பாக்கெட்ல போறாங்க. பர்ஸ் சேஸ் சொல்றோம். துணிமணி அப்படின்னு சொல்றோம். ஏன் துணிமணி ஒன்றையா வைக்கிறாங்க? துணி பூரா பெண்களுக்கு, அது கூட மணி பூரா ஆண்கள். அதனால துணிமணி துணிமணி துணிமணி. இந்த பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா எதையுமே கொடுக்க மாட்டாங்க. சொன்னார் எதையுமே வீட்டில் கொடுக்கறதே இல்லை, அது அப்படியே இருக்கும். சின்ன வயசுல போட்ட பாவாடை முதல் அங்கேயே இருக்கும் பீரோட. அதை எடுத்து 4 பேருக்கு கொடுத்தா சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது, அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. எல்லா பீரோலையும் பாருங்க, பெண்களுக்கு 5 ரேக்கு, ஆண்களுக்கு சிங்கிள் ரேக், ஒரே ஒரு ரேக்கு. அதுல குழந்தை துணிகள் தூச்சிருக்காங்க. நான் ஒரு எடுத்து பேண்ட் போட்டா போடவே முடியல. பேண்ட் கசனையா பொண்ணோட பேண்ட் அது. பல பேர் என்ன அது மாதிரி ஆயிருக்க முடியாது. அதுலயும் முடியல கலந்துருச்சாங்க. அது தேர்வு நேரம் கடுமை கொடுமைங்க, முடியலைங்க. 5 ரேக்ல ஒரு ரேக்கும் ஆண்களுக்கு கிடையாது. 3 பீரோங்க வீட்டுல. அவரை சொல்றாரு, அடுத்த என்னை பட்டிமன்றத்துல போடுங்க சரவணன் சார். எவ்வளவோ பாயிண்ட் விட்டாங்க, எல்லா சிக்கட்டமா இருக்கு. சரவணன் சார் எவ்வளவோ பாயிண்ட் இருக்கு. இவங்க பேச பேச எடுத்துறாரு. பீரோ பீரோ 3 பீரோ ஒண்ணு இவங்களுக்கு கவனிக்க முடியல. அவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்காரு. அடுத்த என்ன பண்ணலாம், சரவணன் எஸ்எம் சரவணன் சார் தபக்க உட்கார சொல்லலாம், அம்பிகா தபக்க உட்கார சொல்லலாம், சேர் எல்லாம் இருபது வாங்கி போடலாம். நடுவர் ஹெல்மெட் போட உட்காந்துக்குவேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி கூட ரொம்ப அருமையா இருக்கும். ஏடிக்கு போட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப காற்று மாசுங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு. ஐயோ சாமி, போய் கியூ நின்னா ரேஷன் கார்டு யார் போட்டா இருக்கோ அவங்க தான் வரணும். அந்த போட்டோ என் குடும்பத்தில் யார் போட்டாலும் மேட்ச் ஆகல, குடும்பத்தை குழப்பம் உண்டாக்காங்க. என் போட்டோ தான் அது, என் போட்டோ நான் பார்த்தே கிடையாது. யாரோ மாதிரி தாத்தா மாதிரி இருக்கு போட்டோ. அப்புறம் பிடிச்சி நான் தான் வருவேன், கையெழுத்து போன கைராக வைங்கிறோம், எவ்வளோ பிரச்சனை பண்றான். அப்படி ஒரு குடும்பங்க. அதை வாங்கி என்ன பண்றோம், முதுகு என்ன பண்றோம், நாம இது பண்றதுல மாணவர்கள் என்ன பண்றாங்க, நேரா கவர்மெண்டோட இன்னொரு வரிகட்ட இடத்துக்கு போயிடறாங்க. டாஸ்மாக் போயிடறான். ஒரு அமைச்சர் ஓப்பனா சொல்றாருங்க, அங்க கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம். பேப்பர்ல படிச்சேன். அப்ப என்ன பண்றோம், இங்க வாங்கிட்டு அங்க போய் அரசாங்க பணம் தானே நமக்கு எதுக்கு அரசு பேரச என்ன பண்றாங்க, இங்க போய் கொடுத்துறாங்க. அங்க போய் கியூ நிக்குது, பொங்கலுக்கு ஒரு கியூ நிக்குது, அதை செலவு பண்ண ஒரு கியூ நிக்குது, 2 கியூ நிக்குதுங்க. திண்டாட்டங்க குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க, பெண்கள் எல்லாம் பாவம். அந்த பொங்கல் பரிசு வீட்டுக்கே வரதில்லை, பொங்கல் பரிசு வீட்டுக்கே வரதில்லை. அதெல்லாம் திரும்பி கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருது. அது ஒரு திண்டாட்டம். புது படம் போடுற பேர்ல எல்லா படத்தையும் தேட்டர் ரிலீஸ் பண்ணிடலாம். படத்தை எல்லாம் முன்னெடுத்துட்டு போறாங்க. கொரோனா காலத்துல 100% சீட்டை வந்து ஃபில் பண்றாங்க. 50,000 ரூபாய் உள்ள பார்த்தா 80% உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு திண்டாட்டம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் செலவாகுது. டிக்கெட் 100 ரூபாங்க, டாக்டர் 200 ரூபாய். கையில இருந்து கொண்டு போக கூடாது, வச்சு பிடிச்சிருவோம். முறுக்கு பையில போட கூட பிடிச்சிடலாம். பாக்க கேட்டு பார்க்கலாம், எல்லாம் கொண்டு போறாங்க முறுக்கா பஜ்ஜியான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் வேட்டியில பஜ்ஜி போட்டு ஒரே எண்ணெய் அதையும் கண்டுபிடிச்சான். என்ன புறாட்டு எதுவுமே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பஜ்ஜி 10 ரூபா உள்ள பணம் 150 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கும் முடியுமா? திண்டாட்டாங்க. எவ்வளவு செலவாகும், யார் செலவு பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் செலவு பண்ண பணத்துக்காக ஒரு மாசம் உழைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஆண் வர்க்கம் வந்து பாவம் துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கட்டிப்பட்டான். அது இல்ல, அது மட்டும் இல்ல, உட்காந்துருக்காங்க இந்த பக்கம். அப்ப திண்டாட்டமே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, மனுஷன் ஒரு சமூக விலங்கு, மனுஷன் ஒரு சமூக விலங்கு. அவன் மக்கள் கூட சேர்ந்து பழகினா அவன் விலங்கா மாறிடுவான், அவன் மறுபடியும் விலங்கு நிலைக்கு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு பண்டிகைகளும் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் தான் மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம். சொந்தக்காரெல்லாம் தூர தூரமா இருப்பாங்க,
சொந்தக்காரங்களாம் தூரமா இருப்பாங்க. ஒரு அவசரத்தை உதவி பண்ணது யாரு அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான், நண்பர்கள் தான் உதவி பண்ணுவாங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது உதவினா நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? முதல்ல மெட்ரோ ஃபேமிலினா யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? டக்கு நமக்கு தான் ஒரு ஃபோன் வரும், எமர்ஜென்சி நம்பர்னு ஒன்று போட்டிருப்பாங்க, இல்லை வச்சிருப்போம். அதை பார்த்து யார் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குடும்ப ரத்த உறவு நடத்த என்ன நம்பர் இருக்கும்? நெருங்கி நட்பு உறவு தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உறவுகளும் நம்முடைய நண்பர்கள் தான் வந்து கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, உங்க போன்ல ஒரு 1000 பேர் நம்பர் இருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு 1000 கான்டாக்ட் நம்பர் இருக்கலாம். நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, அப்ப நீங்க யாருக்கு கூப்பிடுவீங்க? அதாவது யாருக்கு கூப்பிடுவீங்க? ஒரு 3 பேர் கணக்கு நீங்க மனசு நினைச்சு பாத்தீங்க, சொல்ல வேணாம், மனசு நினைச்சுங்க. ஒரு 3 பேர் வரிசைப்படுத்துங்க, 1 2 3ன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டா வந்து நிற்பாங்க 2 மணிக்கு. அப்படின்னா யாரா இருப்பாங்க? கண்டிப்பா நம்முடைய ரத்த உறவினராக இருப்பாங்க, அப்படின்னா நண்பர்களா இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. ஸோ சொந்த பந்தம்லாம் அப்படிதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் உங்க நம்பர் யாருக்கு இருக்குது? மற்றவங்களுடைய எண்ணில், மற்றவங்களுடைய 1000 கான்டாக்ட் நம்பர்ல அவங்க எமர்ஜென்சிக்கு கூப்பிடுற நம்பர் உங்க நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வாழ்க்கையை வெற்றி பெற்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நம்பர் எத்தனை பேர் எமர்ஜென்சி வச்சிருக்காங்க, நம்ம கூட்டா போய் நிற்போம் நம்பிக்கிறாங்க. மனுஷன் ஒருத்தர் வந்து சார்ந்து இருக்கிறவங்க, அதனாலதான் மனிதனை வந்து சமூக விலங்குன்னு சொல்றோம். ஸோ சார்ந்து இருக்கிறதா வந்து கொண்டாட்டம், பண்டிகை தான் வந்து கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு சாதி தெரியும்? எத்தனை பேர் யார் எந்த மதம் தெரியும், எந்த சாதியும் தெரியும்? எதுவுமே தெரியாது. இந்த சாதி மதம்லாம் கடந்து ஒரு எல்லாமே ஒன்னா வந்து கொண்டாடுறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டிகை தான். அதுதான் கொண்டாட்டம், அதுதான் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக நீங்க எல்லாம் கை தட்டும் போது நான் ஒவ்வொன்றா பாயிண்ட் போட்டே வந்தேன். அந்த பாயிண்ட் யார்ட்ட வச்சிருக்கேன். மீண்டும் ஒருமே சரி பார்த்துக்கணும் நடுவர், அதனால மீண்டும் ஒருமே சரி பார்த்துக்கணும். அதனால இப்ப நான் 2 விஷயம் சொல்லுவேன். உங்க ஐட்டத்துல எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த திருப்பில் அதை நான் ஒரு ஆர்டர் பாயிண்டா நான் வந்து சேர்த்துக்குவேன். பண்டிகைகளால் குடும்பத்தினருக்கு திண்டாட்டமே என்று பேசி அழைக்கு உங்கள் சார்பாக உங்களின் பாயிண்டாக கரவொலியை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பண்டிகைகளால் குடும்பத்தினருக்கு கொண்டாட்டமே என்ற அணிக்காக உங்கள் கரவொலியை கொடுக்கிறேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, நடுவரம் இல்லமா இருந்தா இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க கதையை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே தீர்ப்பு நாம சொல்லி சிக்க கூடாது. எப்படி நம்ம என்ன பண்ணோம், ஒரு படத்துல பாக்கியராஜ் சொல்லுவாங்க, அந்த படத்துல அவன் வந்து இந்த ராஜா ஃபேமிலியில வந்து வேலை செஞ்சிருப்பான், வேலைக்காரனா இருப்பான். அவன் போய் பெட்ல படுத்து உருண்டுருவான். அதை வந்து மீனா பார்த்துருவான். மீனா தான் அந்த இளவரசி அரண்மனைக்கு நீங்க சொல்லிட்டு மீனாவே விட்டுருவான். அப்ப சொல்லுவான், இப்ப நீயும் ஒன்று நானும் ஒன்று, நான் 2 சேமா போட்டா இன்னைக்கு காட்டிக் கொள்வது. அந்த மாதிரி நான் தனியா திருச்சி சொல்ல மாட்டேன், உங்களையும் சேர்த்துக்குவேன், கூட்டு சேர்த்துக்குவேன். நான் ஏதோ பிரச்சனை என்ன பண்ணுவோம், நம்ம சேர்ந்து சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆக பண்டிகைகளால் குடும்பத்தினருக்கு கொண்டாட்டமே என்று உங்கள் சார்பாக தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்றத்தை முடித்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி. இந்த மேடை தலைவர்கள் ஒப்படைக்கப்படுகிறது. எங்களுக்கு மிக அழகாக இந்த பட்டிமன்றத்தை ஒரு ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுக்க கொண்டு போகும் அனிதாஸ் உலகம் மேடம், அனிதாஸ் உலக யூடியூப் சேனலுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.